அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரானை அமெரிக்கா தாக்கும் திட்டத்திற்கு அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், விவரங்கள். ரஞ்சினி, ஏற்கனவே அதாவது அமெரிக்கா ஈரான் மீது எப்போது தாக்குதல் நடத்தும் என்று பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஏனால் கடந்த 2 நாட்களாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து இது அதாவது ஈரான் மீது தாக்குதல் நடத்த தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். அதே போல ஈரான் எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் சரணடைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையெல்லாம் முன்வைத்திருக்கிறார். அதற்கு ஈரான் அவ்வாறெல்லாம் செய்ய முடியாது என்று மறுப்பும் தெரிவித்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ட்ரம்ப் ஈரான் மீது தாக்குதல் எவ்வாறு நடத்துவது என்ற அந்த திட்டத்திற்கு அவர் ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. ஆனால் இறுதி ஒப்புதல் முன்வந்து தாக்குதலில் ஈடுபட வேண்டுமா, இஸ்ரேலுடன் இணைந்து தாக்குதலில் ஈடுபட வேண்டுமா என்ற அந்த இறுதி முடிவு இதுவரை எட்டப்படவில்லை. ஆனால் அப்படி அந்த ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த போரில் அமெரிக்கா நேரடியாக பங்கு பெற வேண்டுமா வேண்டாமா என்பது தொடர்பான அந்த இறுதி முடிவு இதுவரை எடுக்கப்படவில்லை என்ற தகவல் வெளியாகிருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கடந்த ஒரு வாரமாக அமெரிக்காவுக்கு சொந்தமான பல இந்த நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய விமானங்கள் மற்றும் அதிக தொலைவில் இருந்து குண்டுகளை வீசக்கூடிய பாம்பர்ஸ் என்று சொல்வார்கள், B-52 மற்றும் B-2 வகை விமானங்கள், போர் விமானங்கள் எல்லாம் இந்த மத்திய கிழக்கு நாடுகளை சுற்றி அமெரிக்கா ஏற்கனவே நிறுத்தி வைத்திருக்கிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ட்ரம்பின் இறுதி முடிவு என்ன என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த வார இறுதிக்குள் இது தொடர்பான ஒரு முடிவை ட்ரம்ப் எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் தற்போது இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிவரஞ்சனி, வழங்கியமைக்கு நன்றி முகிலன்.